இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அருமையான ஒரு விழா. தமிழகத்திலே ஒரு புனிதமான ஆட்சி இருந்த பெருந்தலைவர் காமராஜரை பிறந்த விழாவுக்கு என்னை அழைத்து சிறப்பித்து தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய பள்ளியுடைய தாளாளர் பி.கே. கருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னே வைத்துக் கொண்டிருக்கிற பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் அருமைக்குரிய சகோதரி திலகவதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்கியிருக்கிற பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, பள்ளியினுடைய நிர்வாக அலுவலர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ சகோதரிகளே, மாணவ சகோதரர்களே, பத்திரிகை துறை, செய்தித்துறை சார்ந்த நண்பர்களே, ஆசிரியர்களான பணியாளர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் வந்து முதல் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். காமராஜருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஐயா காமராஜருக்கு எதற்காக காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடணும்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் இல்ல, பெரிய கோடியே சம்பாதிக்கல. அவர் காமராஜர் மறைந்து போன போது அவருடைய சொத்து வெறும் 60 ரூபாய் தான். 9 ஆண்டு காலம் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த காமராஜரின் சொத்து வெறும் 60 ரூபாய். ஒரு 10 கதர் வேஷ்டி, 10 கதர் சட்டை, பழைய மூக்கு கண்ணாடி சேர்த்தது தான் அவருடைய சொத்து. 9 ஆண்டு காலம் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த காமராஜர் சொத்து 60 ரூபாய் என்று சொன்னால், எப்படி அவர் அரசியல் பொது வாழ்க்கையிலே முதலமைச்சராக இருந்து நேர்மையாக இருந்திருக்காருக்கு அவர் எடுத்திருக்காரு. அவர் நேர்மையாக இருந்த காரணத்தினால்தான் அவருக்கு இங்கே மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம், புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இங்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி மக்கள் இன்றைக்கு காமராஜர் நினைத்து புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பள்ளி மாணவர்கள்லாம் டாப் ரேங்க் வாங்கியிருக்கிற ஸ்கூல் கிளாஸ் லீடர்ஸ்லாம் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அவங்க சார்பில் வளர்த்துவாங்க. அந்த மரியாதை எப்படி வந்தது? இவர் தனக்காக வாழவில்லை, நாட்டுக்காக வாழ்ந்தார். நமக்கெல்லாம் கல்வி கொடுத்தார், நமக்கெல்லாம் தொழிற்சாலைகளை கொடுத்தார், தமிழகத்திற்கு பாசன திட்டங்களை கொடுத்தார், அணைக்கட்டுகளை கட்டினார், தொழிற்சாலைகளை கட்டினார். தனக்காக வாழ்ந்தார். மனிதனாக வாழ்ந்து மண்ணோடு மண் மக்கி போய்விடுவார். பிறருக்காக வாழ்ந்தால் ஊர் ஓட்டுகிற உத்தம வாழ்க்கை வாழ்ந்த காலத்தினாலே எல்லோரும் புகழ் வாழ்கிற எனவே குழந்தைகள்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சதீஷோ, வீணாவோ, சங்கீதாவோ, குமரேஷோ, அந்த பேர் மண்ணோடு மண் மக்கி போய்விடக்கூடாது. வரலாற்றில் இடம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? தேசத்திற்காக, நாட்டிற்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்மை தாண்டி சமுதாயத்திற்கான வாழ்க்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் எல்லோராலும் போற்றப்படுகிற உயர்ந்த பாராட்டப்படுகிற வாழ்க்கை அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இது போன்ற தலைவருடைய பிறந்தநாள் விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற போது 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த காமராஜர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக ஆவதற்கு என்ன செய்தார்? நாட்டிற்காக பாடுபட்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி சிறை சென்று மிகப்பெரிய தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். பல ஆண்டு காலம் சிறையிலே கழித்தார்கள். நாட்டு விடுதலைக்காக சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பெற்ற சுதந்திரத்தை தான் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காந்தியும், நேருவும், லாலா லஜபதி ராயும், பகத்சிங்கும், சுபாஷ் சந்திர போஸும், திருப்பூர் குமரனும் பெற்ற சுதந்திரம், சிந்திய ரத்தம், பட்ட கஷ்டங்கள் ஒரு சுதந்திர இந்தியாவை நமக்கு காட்டியிருக்கிறது, நிலைநிறுத்தியிருக்கிறது. இப்படி நாட்டுக்காக வாழ்ந்த தியாக தலைவர்கள் நம் மண்ணிலே வாழ்ந்து செய்த சேவை இன்றைக்கு நமக்கு சுதந்திர காட்டை சுவாசிக்க வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒருவர் ஐயா காமராஜர்கள். பாரதி பாடுவார், அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டளை காட்டிலும் அன்னையோடு புண்ணியக்கோடு ஆங்குவோர் ஏழைக்கு தெரிவித்தல். ஆயிரக்கணக்கான அன்ன சித்திரங்களை காட்டி சாப்பாடு போடுவதை காட்டிலும் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அதே போல தமிழகத்தில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்தவர் காமராஜர் அவர்கள். இங்கே காமராஜர் சொல்லுகிற போது இந்த பள்ளி
பள்ளியிலே செய்த பணிகளை எல்லாம் சொன்னார்கள். காமராஜர் காலத்திலே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழகம் மிகப்பெரிய வறுமையில் இருந்தது. தொழில் இல்லை, விவசாயம் இல்லை, வறட்சியான காடுகள். இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ன என்று காமராஜர் சிந்தித்தார். 5 வருடம் படித்த காமராஜர் தனக்கு கிடைக்காத கல்வி தமிழகத்தில் கிடைக்க வேண்டும், தமிழகத்தில் குழந்தைகள் கிடைக்க வேண்டும், நாளைய தமிழகம் உயர்ந்த தமிழகமாக வளர்ந்து என்று சொன்னால் கல்வியை தர வேண்டும் என்று நினைத்தார், சிந்தித்தார். அதற்காகத்தான் தமிழகத்திலே ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். 200 மக்கள் வசிக்கிற கிராமங்களுக்கெல்லாம் ஆரம்பப்பள்ளி, 2000 மக்கள் வசிக்கிற நகரங்களுக்கு, சிறு நகரங்களுக்கு நடுநிலைப்பள்ளி, 5000 மக்கள் வசிக்கிற நகரங்களுக்கு, பெருநகரங்களுக்கு உயர்நிலைப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலைப்பள்ளி, கருங்கி விழுந்தால் ஆரம்பப்பள்ளி என்று பள்ளிக்கூடங்களை திறந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள். கல்விகளை பள்ளிக்கூடங்கள் இருந்தாகிறது, பள்ளிக்கு குழந்தைகள் அதிக வரவில்லையே என்று யோசித்தார்கள். அப்படி யோசிக்கிற போது காமராஜருடைய மனதில் ஏற்பட்டது, இதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் சிந்தித்துக் கொண்டே சென்றார்கள். ஒரு பள்ளியை திறக்க செல்லுகிற போது ஒரு சிறுவன், ஒரு கிராமத்திலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற சிறுவன் அவரை அழைத்து, நீ ஏன் ஆடு வைக்கிற ஒரு கிராமத்திலே பள்ளிக்கூடம் தகை செல்லவையா கேட்டபோது அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை, ஐயா ஆடு வச்சா எங்க பண்ணையார் வீட்டில் மதிய சாப்பாடு கொடுப்பாங்க, ஆடு வைக்கிறேன்னு சொன்னான். உடனே காமராஜருடைய சிந்தனை இருந்தது, மாணவர்களை பள்ளிக்கு அழைக்க வேண்டும், வர வேண்டும் சொன்னால் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். உணவு சாப்பிடுற அளவுக்கு குடும்பத்திலே வசதி வாய்ப்பு இல்லை, வறுமை இருக்கிறது. எனவே அந்த சிந்தனையுடைய விளைவுதான் சிறுமி சொன்னாரே மதிய திட்டத்தை கொண்டு வந்தார் சொன்னாரே, அப்படி மதிய திட்டத்தை போட்டு பள்ளிகளுக்கு மாணவர்களை அழைத்தார். காமராஜர் பள்ளிக்கு செல்கிற போது பலதரப்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு வருவார்கள். அந்த சகோதரி சொல்லை கூட சீருடை திட்டத்தை கொண்டு வந்து, எதுக்காக அந்த சீருடை திட்டம் சொன்னால் ஏழை குழந்தைகள் கிழிந்த சட்டை, ஒரு மாதிரி சட்டையெல்லாம் போடுவார்கள், பணக்கார குழந்தைகள் எல்லாம் செஞ்சுன்னு சட்டை போடுவாங்க. அதை யோசிச்சு பார்த்தார், சின்ன குழந்தைகள் மத்தியிலே ஒரு ஏற்றத்தால் வந்துவிடக்கூடாது, அவருடைய மனநிலை பாதிக்கப்படுவதற்காக எல்லோருக்கும் ஒருவரே சீருடை யூனிஃபார்ம் திட்டத்தை கொண்டு வந்து, அன்றைக்கு சிந்தித்த காமராஜருடைய சிந்தனை தான் எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் பிரைவேட் ஸ்கூலாக இருந்தால் கூட எல்லா ஸ்கூலுக்கும் யூனிஃபார்ம் திட்டத்தை கொண்டு வந்தது வித்தியாசமான சிந்தனையெல்லாம் செய்து கொண்டிருந்த காமராஜருக்கு அன்றைக்கு கல்வித்துறை செயலாளராக இருந்த சுந்தரம் அவர்களை அழைத்து, இந்த மதிய திட்டத்துக்கு எப்படி செயல்படுத்துவது, நிதி வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டபோது, இந்த மதிய திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது, ரொம்ப சிரமம், நிதி வசதி தமிழகத்திலே இல்லை என்று சொன்னபோது பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார்கள், ஏழை குழந்தைகளுக்கு உணவளிப்பதற்கு நிதி இல்லை என்று சொன்னால் நான் மடிப்பிச்சு ஏற்றேன், துண்டேற்றி மடிப்பிச்சு ஏற்றேன் என்று சொல்லி காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கிற செல்வம் படைத்தவர்கள் மத்தியிலே நன்கொடைகளை பெற்று இந்த திட்டத்தை முதலிலே துவக்க நிதியாக பயன்படுத்தி மத்திய திட்டத்துக்கு நிதி சேர்த்தார்கள். அப்படி கல்வியிலே புரட்சி, அடுத்து தொழில் புரட்சி, அடுத்து பள்ளிக்கு பிறகு படிப்பு பிறகு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் வேண்டும் சொல்லி தொழில் புரட்சி, பெரிய பெரிய தொழிற்சாலை பொதுத்துறை
பெண்ணை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த பெண்ணை நூறுரூவா சைமனை அமைச்சராக்கி சமூக நீதி பெண்களுக்குரிய நீதி பெற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த 8 பேர்ல அமைச்சராகிறார். திருநெல்வேலி மாவட்டம் கலையத்திலே பிறந்திருக்கிற மஜீத் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே பிறந்தவர். அந்த மஜீத் அவர்களை அமைச்சராக்கி சமூக நீதியை காத்தவர் பிறந்தார் காமராஜர் அவர்கள். ஏழைகள் பாதையில் ஜாதி வேறுபாடு மத வேறுபாடு எல்லாம் ஊராட்சிக்கு தன்னுடைய அமைச்சரவையை ஒரு ஜனநாயகமான அமைச்சரவையாக மாற்றி காண்பித்தார்கள். அவரை பற்றி வரலாறுகளை எல்லாம் படிக்கிற போது நானும் காமராஜரை ஒரே ஒரு முறை 4 வயது சிறுவனாக இருக்கிற போது கொடுமுடியே பஸ் நிலையம் திறக்கிறார்கள். அந்த பஸ் நிலையம் திறப்பதற்கு நாங்கள் கோயிலுக்கு சொல்கிறோம். கோயில் எங்கள் தாத்தா கோயில் போறாரு, அந்த கோயிலுக்கு கொடுமுடி கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறோம், பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். காமராஜர் வராரு, நிறைய கூட்டமாக இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட் திறப்பதற்காக வராருன்னு சொல்லி காமராஜர் வராருன்னு சொல்லி அந்த ஞாபகம் நினைவில் இருக்கிறது. காமராஜரை பார்த்ததில்லை. உங்களை போல நானும் காமராஜரை அறிந்தவர்கள், அவரோடு பழகியவர்கள், பிஜேபி போன்றவர்களாம் பழகியிருக்கிறார்கள். அவர்கள் போன்றவர்கள் சொல்லிய செய்திகள், எழுதிய எழுத்துக்கள், அவர்கள் தொகுத்திருக்கிற பத்திரிகை வாயிலாக காமராஜரை வாசிப்பதற்கு, சுவாசிப்பதற்கு, அவருடைய தியாகத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அப்படிப்பட்ட காமராஜருடைய வரலாறுகளை படிக்கிற போது அவருடைய மதிநுட்பத்தை சிந்தித்து பார்த்தால் அப்பொழுதெல்லாம் மருத்துவக் கல்லூரி மருத்துவ பட்டியல் மெடிக்கல் காலேஜ் சேரங்கள் நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சுட்டு டாக்டர் மெடிக்கல் காலேஜில் சேர போறீங்களா? அப்போ எக்ஸாம் இருக்குது. அப்போ எக்ஸாம் இல்லை, யாரும் மார்க் போறாங்களோ மார்க் பேசிக்கல. மார்க் பேசிக்கல ஒரு மொத்தம் 300 சீட் இருக்குன்னா ஒரு 220 சீட் மார்க் பேசிக்கல 2, 3 ரேங்காக போட்டாங்க. மீதி ஒரு 40 சீட் இருக்குது. அந்த 40 சீட்டை எல்லாரும் ஒரே மார்க் 600 out of 550 வச்சுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க. இப்படி எப்படி செலக்ட் பண்றது? அவங்க அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் ஒன்றும் புரியல. மருத்துவக் கல்லூரி இயக்குநருக்கு புரியல, கல்வித்துறை இயக்குநருக்கு புரியல. உடனே அந்த அப்ளிகேஷன் கொடுத்தான்னு சொன்னார் காமராஜர். ஒவ்வொரு அப்ளிகேஷனாக மருத்துவக் கல்லூரி அப்ளிகேஷனாக பிரிச்சு பார்த்தாங்க. பிரிச்சு பார்த்து ஒரு 40 அப்ளிகேஷன் தனித்தனியாக கொடுத்தாரு. கொடுத்து வச்சு இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னா உடனே நினைச்சுட்டாங்க, அவங்களாம் கட்சிக்காரர் செலக்ட் பண்ணாரு காமராஜர் அப்படின்னு நினைச்சு பார்த்தா கட்சிக்காரர் இல்லையே, எப்படி செலக்ட் பண்ணாரு? உடனே அன்றைக்கு மருத்துவக் கல்லூரி இயக்குநராக ஐயா முதலமைச்சர், அவ்வளோ முதலமைச்சர் தெரியாம பேசணும் கேட்டிருக்காரு. முதலமைச்சர் காமராஜரை பார்த்து எப்படியா நீங்க செலக்ட் பண்ணீங்க என்று கேட்டபோது காமராஜர் சொன்னார், இந்த அப்படி விண்ணப்ப படிவத்தில் மருத்துவக் கல்லூரி விண்ணப்ப படிவத்தில் யாருடைய மாணவனுடைய தந்தையார் பெயர் இல்லையோ, கை நாட்டு வச்சிருக்கிறாரோ, கை நாட்டு வைத்திருக்கிற தந்தையுடைய மனைவியெல்லாம் மருத்துவக் கல்லூரி அப்படியெல்லாம் யோசிக்கிற ஏழைகளை, பாதைகளை, மக்களை, தேசத்தை நேசிக்கிற தலைமையிலேயே போன்ற காமராஜரை போன்றவர்கள்லாம் இன்றைக்கு மறைந்து போய்விட்டார்களே என்கிற வேதனை இடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்னை தாண்டி தேசத்தை நோக்கி சிந்திக்கிற தலைவர்கள் வர வேண்டும் என்கிறதற்காக இந்த செய்தி நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதையெல்லாம் தாண்டி தனக்காக காமராஜர் எதையுமே சொல்லிக் கொள்ளவில்லை. ஒரு முறை ஒரு 6 மாசம் ஒரு முறை இந்த பாப்பா பேசும்போது சொன்னாங்க, ஒரு முறை போனார், வீட்டில் 5 நிமிஷம் வந்தாரு, அம்மா சமைக்கிற கூட வீட்டோடு வெளியே போயிட்டாரு, அவசரம் போயிட்டாருன்னு சொன்னாங்க. அது போல ஒரு முறை காமராஜர் வீட்டுக்கு போய் போறாரு, சொந்த ஊருக்கு விருதுநகர் வீட்டுக்கு போய் போறாரு. உட்காந்துருக்க போது அந்த காரணம் ஒரு பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது. இந்த பைப் லைன் கனெக்ஷனை பார்த்துட்டு உடனே கேட்கிறாரு, கூப்பிட்டு கேட்கிறாரு, உதவியாளர் கேட்கிறாரு, யாரு பைப் லைன் கனெக்ஷன் யாரு கொடுத்ததுன்னு கேட்கிறாரு. ஒன்றும் இல்லையா, நகராட்சியிலிருந்து கொடுத்துருக்காங்க. எது கொடுத்தாங்க கேட்கிறாரு. அம்மா வயசாகி போச்சு, வீதி பைப்பில் போய் தண்ணி பிடிக்க முடியல, நம்ம வீட்டுக்கு முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உடனே காமராஜர் கோபப்பட்டு சொந்த தாய்க்கு விதிமுறைகளை மீறி ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கிறதுக்காக கோபப்பட்ட அந்த அலுவலர் அழைத்து, இந்த ஊரில் இருக்கிற எல்லா தாய்மார்கள் வீட்டுக்கும் என்றைக்கு பைப் கனெக்ஷன் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு காமராஜர் வீட்டுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவரை இந்த பைப் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது, அம்மா வேணா போய் கொண்டாடணும், தப்புல என்று சொல்லி அந்த பைப் கனெக்ஷனை கட் செய்தால் தான் நான் இங்கே விட்டு கிளம்பேன்னு சொல்லி அந்த சொந்த தாய்க்கு ஒரு குடிநீரை கூட கட் செய்து ஒரு நேர்மையான யோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார் ஐயா தந்தையர் காமராஜருக்கு. அப்படிப்பட்ட காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் எத்தனை சாதனைகளை எல்லாம் செய்து சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, அவருக்கு
பார்க்க செல்கிற போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை என்ற மருத்துவமனை இருக்கிறது மதுரைக்கு. யாராவது மதுரை போனீங்கன்னா அந்த தேவரசரை லெப்ட் சைடு வந்து ஒரு மருத்துவமனை, மதுரை அரசு மருத்துவமனை இருக்கும். அந்த மருத்துவமனையில கக்கன் படுத்திருக்கிறார். அவர் எம்ஜிஆர் பார்க்க போகும்போது அதோடைய ஒரு பெரிய வயசாக ஓரம் படுத்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே யார் என்னன்னு விசாரிக்க, பார்த்த முகமா இருக்குது, கக்கன் போல தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே உதவி அரசு உதவியாளர் போய் விசாரிச்சு வந்து ஆமாயா கக்கன் தான். உடனே எம்ஜிஆர் போய் கேட்கிறார், ஏன் கக்கன் முன்னாள் அமைச்சருக்கு படுத்துக்கீங்க கேட்ட போது உடல்நிலை சரியில்லை, ஏன் அவங்க ஸ்பெஷல் வார்டில் படுக்கலாமே என்று கேட்டபோது அப்போட ஸ்பெஷல் வார்டுக்கு 3 அணா கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 3 அணா கொடுத்தா தான் ஸ்பெஷல் வார்டு. ஸ்பெஷல் வார்டுனா பெட்டு போட்டுருப்பாங்க. பெட்டு ஸ்பெஷல் வார்டு படம் இல்லைன்னா பெட்டு போட முடியாது, தரையில படுக்கணும். தரையில படுத்திருக்காரு. காமராஜர் அமைச்சர் 9 காலம் கல்வித்துறை அமைச்சராக காவல்துறை அமைச்சராக இருந்த, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் ஒரு அரசு மருத்துவமனையிலே சிறப்பு வார்டு 3 நாள் கூட செலவு செய்ய முடியாமல் தரையிலே படுத்திருந்தார். அந்த காட்சியை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு பெட் கொடுக்கிறது கேட்டபோது அதை கூட கக்கன் அவர்கள் மறுத்துவிட்டு எல்லோருக்கும் இருக்கிற வசதி எனக்கு போதும், சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற வசதி போதும் என்று சொல்லி ஒரு அமைச்சராக முன்னாள் அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனை தான் சிகிச்சை பெற்று மண்ணோடு மண் வக்கி போயிருந்தார்கள். இந்த தியாக வாழ்க்கையை பார்த்து சரித்திரம் எடுத்தார்கள். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அரசியலிலே ஒரு துறை இருக்கிறது. நாங்களே வேலை இருக்கிறோம், ஒரு துறை இருக்கிறது. ஒரு வசதியான துறை 2 துறை சொல்லுவாங்க. ஒன்று பொதுப்பணித்துறை. பொதுப்பணித்துறைனா கட்டணம் கட்டுறது, வாய்க்கால் உருவாக்குறது, வாய்க்கால் தூர்வாரலாம் பொதுப்பணித்துறை. நெடுஞ்சாலைத்துறைனா ரோடு போடலாம், நெடுஞ்சாலைத்துறை. இந்த 2 துறை தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் கமிஷன் நிறைய கிடைக்கும். ஆனா அன்றைக்கு அந்த துறை நிறைய பேர் பராமரிப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் புதுக்கோட்டையை ஏற்படுத்த காடுவெட்டி ராமையா. காமராஜர் அமைச்சரே காடுவெட்டி ராமையா அமைச்சராக இருந்தால், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார்கள். அவர் இதுபோல அவர் சென்னையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில், சென்னையில் இருக்கிற சென்னை பகுதியெல்லாம் சென்ட்ரல் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் இந்த மாதிரி மருத்துவமனை இருக்கு. மெட்ராஸ் மெடிக்கல் எம்எம்சி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருக்காரு. இறந்து போன போது அப்ப தலைவர் மூப்பனார் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் போய் அங்கே ஒரு கஞ்சலி செலுத்திட்டு காத்திருக்காங்க. அந்த பெரியவரோட உடலை சொந்த ஊர் புதுக்கோட்டைக்கு அனுப்பி வைக்கணும் சொல்லி. இன்னைக்கு அமைச்சர் தான் யார் அரசாங்க மருத்துவமனை போறதில்லை, நாங்களே அரசாங்க மருத்துவமனை போறதில்லை, எப்படி அவர் அமைச்சர் போவாங்க? அப்படிப்பட்ட அமைச்சராக இருந்தாங்க. அங்கே மருத்துவமனையிலே சிகிச்சை பண்ணிட்டு இறந்து போகிறாங்க. அப்போது அவருடைய பேரன் சுந்தரராஜன் மூப்பனார் கேட்கிறார், என்ன ஐயா ராமையாவை வீட்டுக்கு எடுத்து போறேன் கேட்கிறார். ஐயா எடுத்து போறேன் வெயிட் பண்றான், ஏன் கார் வரணுமா? ஆமாய்யா. ஏன்னு கேட்கிறாரு. ஐயா அந்த உடலை எடுத்து போறதுக்கு பணம் இல்லையா, பணம் ஒரு 500 ரூபா வேணியா, ஊர்ந்து ஆள் சொல்லி அடிச்சிருக்கிறோம், பணத்துக்காக வெயிட் பண்றோம் சொன்ன போது நீங்க யோசித்து பாருங்கள். பொதுப்பணித்துறை அமைச்சராக 9 ஆண்டு காலம் பணியாற்றிய ஐயா புதுக்கோட்டை ராமையா உடலை சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்கு, அமைச்சராக இருந்த உடலுக்கு எடுத்து செல்வது கூட வசதி இல்லாமல் ஒரு தியாக வாழ்க்கை, பெரிய ஜமீன்தார், கால்வெடி ஜமீன்தாராக இருந்த அவர் அரசியல் பொது வாழ்க்கைக்காக, தேசத்திற்காக சொத்துக்களை எல்லாம் விட்டு செலவு செய்துவிட்டு அரசு மருத்துவமனையை மறந்து போகிறார். மறைந்து போன உடலை எடுத்து செல்வது கூட அந்த குடும்பத்துக்கு வசதி இல்லாமல் தியாக வாழ்க்கை, நேர்மையான அரசியல் பணி செய்தார்கள். அந்த காலத்திலே காமராஜர் அமைச்சர்கள் அவருடைய சிஷியர்கள் சகாக்கள் அப்படி இருந்தார்கள். உடனே மூப்பனார் ஐயா அவர்கள் அழைத்து அவருடைய சொந்த செலவிலே வாகன நிர்வாகம் செய்து அந்த குடும்பத்தை புதுக்கோட்டைக்கு அனுப்பி வைத்து இந்த தியாகத்தை போற்றினார்கள். அப்படி காமராஜர் காலத்திலே அரசியல் பொது வாழ்க்கை என்பது தியாகமிக்க வாழ்க்கையாக இருந்தது, நேர்மையான வாழ்க்கையாக இருந்தது, வெளிப்படையான நிர்வாகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அரசியல் என்பதுதான் ஒரு வணிகமயமாக மாறிவிட்டது. இப்ப அரசியல் என்று கேட்டால் 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 2000 பேப்பர் பார்ப்பீங்கன்னு சொல்லுவாங்க. 1000 2000 வாங்கி ஓட்டு போட்டோம், ஒரு வருஷம் 5 வருஷத்துக்கு ஓட்டு பணம் கொடுத்து ஓட்டு போட்டோம்னா 5 வருஷத்துக்கு அரசியல்வாதிகள் அறுவடை பண்ணிக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் பொருள் அறுவடை செய்து கொள்ளலாம். அரசியல் மாறிவிட்டது, பொது வாழ்க்கை பூமியை போய்விட்டது. காமராஜர் காந்தியும் கக்கனும் பெற்றுப்பட்ட சுதந்திரம் இன்றைக்கு யாரோ ஒட்டையடிப்பதற்காக போய்விட்டது. இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களை போன்ற இளைஞர்கள், மாணவர்கள் காமராஜரை சிந்திக்க வேண்டும், தியாக வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும், காந்தியை படிக்க வேண்டும், பாரதியை படிக்க வேண்டும், சுபாஷ் சந்திரபோஸை படிக்க வேண்டும், பகத்சிங்கை படிக்க வேண்டும், திருப்பூர் குமரனை படிக்க வேண்டும், தியாக தலைவருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். பள்ளியை படிக்கிற போது வெறும் ஏற்றுப்படி மட்டும் உங்களுக்கு பெருமையை தந்துவிடாது.
இப்படி ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக அவருடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ணாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஸ்கூல்ல ஈரோட்ல சோழபடி வருஷம் 5ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியில படித்தேன். எங்க தோட்டத்துல எங்க தாத்தா பாட்டி வந்து பள்ளிக்கு ஒரு 3 ஏக்கர் தானமாக கொடுத்தாங்க. ஈரோடு சோழபடி பஸ் இருக்க அரசு பள்ளி, ஊராட்சி பள்ளி, துவக்கப்பள்ளி பள்ளி. அதில் 5ஆம் வகுப்பு நான் படித்தேன். படித்து கொடுத்துட்டு ஈரோடு செங்குந்தர் பள்ளியிலே அரசு உதவி பெறுகிற பள்ளியை சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற போது என்னுடைய ஆசிரியர் ஒருவர் அழைத்தார். ட்ரிபிள்எஸ் என்ற ஆசிரியரை அழைத்து, பாரதி விழா நடக்கிறது, நீ பேச்சு போட்டிக்கு போகிறாய் என்று கேட்டார். சரியா, நான் போறேன், எனக்கு தெரியாது, பேச தெரியாது. ஆசிரியர் கொடுத்து நான் நிறைய பாரதியார் நோட்டெல்லாம் கொடுக்குறேன், நீங்களாம் படிச்சிருக்கேன், படிச்சு நீ மனசில் பதிய வச்சுக்க, பேச்சு போட்டிக்கு போயிட்டு சொன்னார். சரியாக நானும் நல்லா புக்கடி வாங்கினேன். நல்லா தகவலோட மனமாக பண்ணிட்டே போனேன். அடுத்த நாள் காலைல பன்னீர்செல்வம் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கேல் ஸ்கூல் டிடி ஸ்கூல் போங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிறேன். சேகர் 8ஆம் மாணவன் செங்குந்தர் பள்ளி கூப்பிட்றாங்க. நானும் போய் மேடை இந்த மாதிரி மேடையில் நிற்கிறேன். இப்போதான் ஃபஸ்ட்டு மேடை ஏறேன். மேடை ஏறினோடனே என்ன படிச்சோம் எல்லாம் மறந்து போச்சு. நிறைய மாணவர்கள் நிறையா இருக்காங்க, டீச்சர்லாம் நிறையா இருக்காங்க, நடுவில் இருக்காங்க, எல்லாம் மறந்து போச்சு, கையெல்லாம் நேற்று. அப்புறம் திரும்பி வந்து வந்துட்டேன். நடுவில் கூப்பிட்டு கேட்டார், பேச முடியாங்க. சரி பரவாயில்ல, பரவாயில்ல, கொஞ்சம் லாங்குவேஜ் பேசு அப்படி நம்ம திரும்பி போய் வந்துட்டேன். பாடியோட எல்லாரும் பேசி கொடுத்து கடைசியாக கூப்பிட்டாரு. அப்போ அதே மாதிரி மறந்து போச்சு. சரி, அடுத்த நாள் காலம் பள்ளிக்கு போனேன். கேட்டார், அன்னைக்கு சார் கேட்டார், என்ன பேசுறேன்னு கேட்டார். சார் பேசாமல் சார் என்னாச்சு கேட்டார். என்னதான் சொன்னேன். பரவாயில்ல, எனக்கு தட்டி கொடுத்தார். பரவாயில்ல, நீ அடுத்த போட்டிக்கு போய் பேசிக்கலாம், கவலைப்படாத, நீ தட்டி கொடுத்தார். நிறைய புத்தகங்களை வாசிக்க தட்டி கொடுத்தார். காந்தியை, காமராஜரை, நேருவை, சுபாஷ் சந்திர போஸை வாசிப்பதற்கு, அவரை பற்றி படிப்பதற்கு ஒரு சிந்தனையை சுவாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார்கள். நிறைய புத்தகங்களை என்னிலே கொடுத்தார்கள். இதன் மூலமாக நான் நிறைய படிக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக்கொண்டேன். 8ஆம் வகுப்பு மாணவனாக இருக்கிற நான் அந்த பள்ளியிலே மேடையிலே பேச முடியாத நான் தேர்ந்தெடுத்த பாதை 8 கோடி மக்களுக்கு சட்டம் இயற்றுகின்ற சட்டமன்றத்திலே பேசுகிற ஒரு வாய்ப்பை பெற்றேன் சொன்னால் அந்த பள்ளியிலே ஆசிரியர் ஊக்கம், அவர் கற்றுக் கொடுத்த பாடம், அவர் தூண்டிய சிந்தனை. மாணவர்கள் மனம் என்பது ஒரு அமைதியான குளம். ஊரில் குளம் பார்த்துருக்கிற தண்ணி தேங்கி குளம், குளத்தில் அவர் கற்றுப்பட்ட அலை வச்சுட்டே இருக்கும். அதுபோல மனம் என்பது அமைதியாக இருக்கிற குளம். அந்த குளத்தில் நல்ல குளம், நல்ல கலை, சிந்தனை கலை போடுகிற போது அந்த அலைகள் அலை அடித்தடித்து புதிய புதிய சிந்தனைகளை புதிய ஆர்வத்தை உங்கள் மத்தியில் வளர்க்கும். மாணவருடைய மனம் என்பது நல்லா பதப்படுத்தப்பட்ட நிலத்தை போடுறது. நல்லா குழந்தைகள்லாம் உழுதெல்லாம் போட்டு வாக்குலாம் பூச்சி அந்த நிலம் அருமையான நிலமாக இருக்கும். அந்த நிலத்திலே நல்ல விலைகள் இறுதியால் நல்ல மனம் வளரும். அதை போல என் ஆசிரியர் நல்ல சிந்தனைகளை தூண்டினார். எனவே நான் பொது வாழ்க்கை அதை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அது சட்டமன்ற வரை நோக்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தது. பள்ளியிலே கல்வி படிக்கிற மாணவர்கள் வருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, விளையாட்டு போட்டி, இலக்கிய போட்டி, NSS, NC, ஆசை, பசுமைப்படை, என்னென்ன சமுதாயத்தில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கலந்து கொள்ளுங்கள். ஸ்கூல் லீவ் தான் நான் பண்றேன், டெபிகர் தான் எடுத்து பண்றேன், என்ன மரணம் தான் மரணம், வகுப்பறையை கூட தான் சொல்றேன். எந்த வாய்ப்பை கிடைத்தாலும் கற்றுக்கொள்ளுகிற படுவோம், கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல சிந்தனைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஆலய தமிழகத்திற்கு வாழ்க்கை ஏற்படாது. அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றுதான் காமராஜர் கனவுகின்றார்கள். நீங்க எல்லாம் பள்ளியில படிக்கிறீங்க, பள்ளிக்கு வரீங்க, பஸ்ல வர வச்சுங்க. அந்த பஸ்ல நீங்க நடந்து வருகிற போது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மறுபடியும் எங்காவது ஒரு பஞ்சாயத்து பைக் எடுத்துக்கலாம், பைக் எங்க தெரியுமா? அதை தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வந்தா நீங்க என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? தண்ணி வேஸ்டா போயிருந்ததுன்னா அந்த தண்ணியை அடைக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் தோணும். பைக் இல்லைனாக்க அப்புறம் ஒரு பார்க்கிங் பண்ணுறது தூக்கி வச்சு கட்டிடணும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை அமைச்சு கொள்ள வேண்டும். நீங்கள் பஸ் ஸ்டாப்ல ஒரு விஷயத்துக்கு போய் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்க, ஏதாவது வயசான பெரியவங்க ரோடு காசு முடியாம பஸ் போகுது தடுமாறிட்டாங்கன்னா அதை பார்த்த உடனே உங்களை போன்ற குழந்தைகளுக்கு ஒரு சிந்தனை வர வேண்டும். அந்த பெரியவருக்கு உதவ வேண்டும், அந்த அம்மாவுக்கு உதவ வேண்டும், அந்த பாட்டி உதவ வேண்டும் என்ற சமூக சிந்தனை பற்றி வர வேண்டும். ஒரு கண் தெரியாத கைடு இருக்காரு, குச்சி வச்சு டக்கு சேசாத ரயில்வே ஸ்டேஷன் பார்ப்பீங்க, பஸ்ல பார்ப்பீங்க. அவர் ஏதாவது தடுமாறி இருந்தாங்கன்னா நீங்க யாரும் தடுமாறான்னு நீங்க நினைச்சு போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண மனிதனாக, சாதாரண மாணவனாக மாறினாயிருப்பீர்கள். அதை தாண்டி அவர் உதவ வேண்டும் என்கிற சிந்தனை உங்களுக்கு வந்து சொன்னார்.
குடிமகனாக நீங்கள் வரப்போகிறீர்களுக்கான எடுத்துக்காட்டு. உடனே அந்த புதியவரை கத்தறியாதவரை பார்த்து நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், உங்கள் உதவுகிறேன் சொல்லி உதவினால் எதிர்காலத்திலே நல்ல குடிமகனாக உங்களால் வர முடியும். அப்படி பிறருக்கு உதவுகிற, பிறருக்கு சேவை செய்கிற நல்ல சிந்தனைகளை, நல்ல செயல் திட்டத்தை உங்கள் மனதிலே வளர்த்துக் கொள்ளுங்கள். முதலிலே உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் எல்லாம் எதுவும் படிப்போம் வந்திருக்கிறேன் சொன்னால் உங்கள் பெற்றோர்கள் எத்தனை வேர்வை சிந்தி, எத்தனை உழைத்து கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி உங்களை பள்ளிக்கு வேன் ஃபீஸ் கட்டி, டியூஷன் ஃபீஸ் கட்டி பள்ளிக்கு எழுதியிருக்கிறார்கள். அவருடைய கனவுகளோடு இருப்பார்கள். முதலிலே உங்கள் பெற்றோருடைய கனவுகளை நனவாக்கிற மாணவிகளாக மாணவர்களாக நீங்கள் வர வேண்டும். அடுத்து உங்கள் ஊரிலே தெருவிலே இருப்பவர்களுக்கு ஏதாவது வகையை நாம் சேவை செய்ய உதவ வேண்டும் என்கிற உதவுகிற பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து நம் நாடு, நம் சமுதாயம், நம் மொழி, பெற்ற தாயும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாயும் நனி செல்வர்கள் சொல்வார்கள். பெற்ற தாய் பிறந்த பொன்னாடு நம்முடைய சமுதாயம் வளர்வதற்கு, வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிக்கிற ஒரு சமுதாய பிரஜையாக வர வேண்டும். நல்ல பிரஜையாக வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே படிக்கிற போது நல்ல படிப்பை, நல்ல கல்வியை, நல்ல சிந்தனைகளை, நல்ல நூல்களை வாசிக்க கற்றுக் கொள்ளுங்கள். காமராஜர் போன்ற தியாக வாழ்க்கையை, தியாகத்தை செய்திருக்கிற பணிகளை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை போல் நாமும் நல்ல பணி செய்து ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒருவனுக்கு மீனை கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்வார்கள். மீனை கொடுத்தால் அது ஒருவேளை உணவுக்கு பயன்படும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அது ஒரு தொழில். அந்த தொழில் மூலமாக வாழ்க்கையை வாழ முடியும். எனவே ஒருவனுக்கு ஒருவேளை உணவு பிச்சை கொடுப்பதை காட்டிலும் அவனுக்கு தொழிலை, கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையை விதைத்தவர் காமராஜர். அந்த கல்வி கற்றதனாலே தமிழகத்திலே ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளை காமராஜர் உருவாக்கப்பட்டது. நேற்றைக்கு திருச்சியில் ஒரு விழா, காமராஜர் விழாவிலே ஒரு அரசியல் தலைவர் பேசினார். அன்புமணி ராமதாசன் அரசியல் தலைவர் பேசினார். அவர் என்ன பேசினார் கேட்டால், என்னுடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விழாவிலே பேசுகிறவர் காமராஜர் பேசும்போது செய்தியை சொன்னார் என்று சொல்லி சொன்னார்கள். காமராஜர் மட்டும் தமிழகத்திலே பிறக்காமல் இருந்திருந்தால் டாக்டர் ராமதாஸ் என்கின்ற நான் ஆடு வைத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி சொன்னார். காமராஜர் சொன்னானே நான் கண்டிப்பாக மருத்துவரானே என்று சொல்லி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தார்கள். எனவே அப்படி உதாரண புருஷனாக வாழ்வதற்கு பல இளைஞர்களை, பல மாணவர்களை, விஞ்ஞானிகளை, மருத்துவர்களை, பொறியாளர்களை, நல்ல அரசியல் தலைவர்களை, நல்ல தொழிலாளர்களை உருவாக்குகிற இளைய சமுதாயம் வர வேண்டும். அதுதான் இது போன்ற விழாக்களுக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிற செய்தி. நீங்கள் எல்லா நாளும் வீட்டுப்படி படிக்கிறீர்கள். இது போன்ற விழாக்கள், ஆண்டு விழாக்கள், விளையாட்டு விழாக்கள், இது போன்ற தகவல் பிறந்தவற்றை எதிர்பார்க்கிறேன் சொன்னால் இது போன்ற கல்வியை, ஏட்டு படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்கிற கல்வியை இது போன்ற விழாக்களிலே கற்றுக்கொள்ள முடியும். விழாக்களில் இருக்கிற பேச்சுக்களிலே கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை அமையும் என்கிற செய்தியை சொல்லி, காமராஜரை போல நல்ல நாட்டிற்கு, மக்களுக்கு, சமுதாயத்திற்கு பயன்படுகிற வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி சொல்லி, அந்த காலத்தில் தான் காமராஜருக்கு விடுதலை போராட வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு அதுக்காக நம்ம வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு என்ன நிலைமை யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன நிலைமை? பத்திரிகையில் போய் செய்தி பார்த்திருப்பீர்கள். ஈரோட்டில் தான் தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது, வெயில் அதிகமாக இருக்கிறது, வெயில் கொடுத்துகிறது. அதை கொடுத்தது ஏன் காரணம்? நம்ம சிந்திக்க வேண்டும். ஈரோட்டில் மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம், மரங்கள் இல்லை, மரத்தை நட வேண்டும், பசுமையை காக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேர் ஒரு கவர்மெண்ட் பண்ணணும். உங்க பிறந்த நாளுக்கு, அப்பா பிறந்த நாளுக்கு, அம்மா பிறந்த நாளுக்கு, அம்மாவுடைய திருமண நாளுக்கு, பாட்டி தாத்தா பிறந்த நாளுக்கு ஒரு மரத்தை நடுவோம், மரக்கன்றை வளர்ப்போம்னு அத்தனை பேரும் சபதம் எடுத்துக்கணும். அப்படியெல்லாம் சபதம் எடுத்துக்கொண்டால் ஈரோட்டை பசுமை பூமியாக மாற்ற முடியும். ஏதாவது வயதான நீங்கள் ஏஜான பிறகு ரத்தம் கொடுக்கிற வாய்ப்பு இருந்தால் ரத்த தானம் செய்யலாம். இந்த வயசில் செய்ய முடியாது. 25 பிறகு ரத்த தானம் செய்யலாம். அந்த ரத்த தானம் செய்ய வேண்டும். பிறகு உதவ வேண்டும் என்கிற உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சமுதாயத்தை சிந்திக்கிற உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்களாம் 10th + 2 மாணவர்கள் பத்திரிகை செய்தி படிக்கிற போது அதிகாரி தவறு செய்தார், லஞ்சம் வாங்கினார், கைது செய்யப்பட்டார், கோபம் வரணும். நம்ம படத்தை
நினைந்து போகிறவர்கள் சொன்னால் நல்ல பிரஜையாக வாழ முடியும். பாரதி வாழ்வார், அண்ணா சரித்திரம் ஆயிரம் அவங்க எடுத்துக் கொள்வார். அதே பாரதி சொன்ன வார்த்தை, தனி ஒருவனுக்கு உடமைகளில் ஜகத்தை அளித்தவர்கள் சொன்னார்கள். தனி ஒருவனுக்கு இந்த சமுதாயத்தை ஏற்பட்ட மனிதனுக்கு சுதந்திர இந்தியாவிலே உணவளிக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஜகத்தை அளிப்போம் என்று கோபமாக பேசினார். ரௌத்தரம்கொள் கோபப்படு, தவறுகளை காணுகிற போது, தவறுகள் நடக்கிற போது அதை தட்டி கேட்கிற ஒரு மன தைரியத்தை, மன வலிமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிறிய வயதிலே இது போன்ற நல்ல செய்திகளை கற்றுக் கொள்ளுங்கள். அப்படி கற்றுக் கொள்ளுகிற போது நாளைய தமிழகம், நாளைய இந்தியா ஒரு வலிமையான இந்தியாவாக, வளமிக்க இந்தியாவாக வளரும். அதற்கு நீங்கள் அறுவடைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை காமராஜருடைய செய்தியாக உங்கள் மத்தியிலே பதிவு செய்து நிறைவாக ஒரே ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே கூறி நிறைவு செய்து விரும்புகிறேன். இன்றைய நீங்கள் ஒரு செய்தியை மனதிலே தாங்கிக் கொள்ளுங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு நாள் இரவு படுக்க உறங்குகிற போது கடந்த 24 மணி நேரத்தில் நாம் யாருக்காவது ஒரு உதவி செய்திருக்கிறோமா? தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, நம் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணியிருக்கிறோமா? போத்தரம் விடாமல் இருக்கிறோமா? உதவி பண்ணியிருக்கிறோமா? ஒரு மரத்தை நட்டிருக்கிறோமா? ஒரு வயசானவர்களை காப்பாற்றிருக்கிறோமா? கண்டு தெரியாதவர்களை உதவி செய்திருக்கிறோமா? இது மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனை உங்கள் சிந்தனை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நாளை கண்டிப்பாக நான் 4 பேருக்கு உதவி செய்வேன் என்கின்ற சிந்தனையோடு இரவு படுத்து வருங்கள். பள்ளியிலே வகுப்பறையில் நீங்கள் இருக்கிறீர்கள். வகுப்பறையில் யாருமே என்று சொன்னால் யாருனால் வகுப்பறையில் மின்விசை ஓடிக்கொண்டிருந்தால் அதை நிறுத்த வேண்டும் என்று உணர்வு வர வேண்டும். மின்னணு கருதி கொண்டிருந்தால் அதை நிறுத்த வேண்டும் உணர்வு வர வேண்டும். கார்பரேஷன் பைப்பில், மாநகராட்சி பைப்பில், ஊராட்சி பைப்பில் தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தால் அதை நிறுத்த வேண்டும் உணர்வு வர வேண்டும். அப்படி சமுதாய உணர்வுகிற குழந்தைகளாக இந்த உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். பள்ளிகளிலே, கல்லூரியிலே படிக்கிற போதே நல்ல பழக்கங்களை, நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம் பள்ளிகளிலே, கல்லூரியிலே படிக்கிற போது பல செய்திகளை பார்க்கிறோம். திரைப்படத்திற்கு, சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம், பாலாபிஷேகம் போன்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே தேசத்தை விடுதலைக்காக போராடி, மொழிக்காக போராடி தியாகம் செய்தவர்கள் வாழ்ந்த தேசத்தில் ஒரு சினிமா நடிகர்கள் கட்டப்பட்டிருக்கு பாலாபிஷேகம் செய்கிறார் செய்தி வருகிற போது கோபம் வருகிறது, வேதனைப்படுகிறோம். இதெல்லாம் மாற வேண்டும் சொன்னால் இளைய சமுதாயம் இந்த சிந்தனையெல்லாம் மறந்து நம்முடைய நாடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர், தேசம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், சிந்தனை வர வேண்டும். இன்றைக்கு பத்திரிகை செய்தி படிக்கிறோம். கள்ளச்சாராய சாவு எத்தனை குழந்தைகள் நடவடிக்கை கொண்டிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராயத்துக்கு யார் காரணம், யார் தடுப்பது என்கின்ற கோபம் உங்களுக்கு வர வேண்டும். இன்றைக்கு பத்திரிகை செய்தி படிக்கிறோம். கல்லூரி மாணவர்களே, பள்ளி மாணவர்களே போதைப் பொருள் குழந்தைகள் செய்தி படிக்கிறோம். இதெல்லாம் யார் காரணம்? அந்த கோபம் வர வேண்டும். இதையெல்லாம் எதிர்த்து சமூகத்திலே மிக சிறந்த சமூகமாக, மிக சிறந்த தமிழகமாக, மிக சிறந்த இந்தியாவாக வாழ வேண்டும் சொன்னால் இளைய சமுதாயம், குழந்தைகள் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாட்டுக்கு, மக்களுக்கு, சமுதாயத்துக்கு பயன்படுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். நிறைவாக ஒரே வரி, தடம் பார்த்து நடப்பவன் சாதாரண மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். நீங்கள் தடம் பார்த்து கொண்டு நடக்கப் போகிறீர்களா, தடம் பதித்து நடக்கப் போகிறீர்களா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை
டிகேபி கல்வி நிறுவனத்துக்கு, ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும்